ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நோவா கதையை பற்றி பார்ப்போம். கடவுள் நோவாட்ட ஒரு உடன்படிக்கை வைக்கிறார். நோவா, நான் உலகத்தை அழிக்க போகிறேன். மக்கள் பண்பாடற்ற முரண்பாடற்ற வாழ்க்கை வாழ்கிறாங்க. அதனால் நான் உலகத்தை அழிக்க போகிறேன். உன்னுடைய நீதி நேர்மையோட வாழ்க்கை எனக்கு பிடிக்குது. நீ உன்னை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீ ஒரு பெரிய பேழை செஞ்சு அதில் உன்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் இந்த பூமியில் வாழ்கிற உயிரினங்கள் ஒவ்வொன்றும் தக்க விலங்கு தகாத விலங்கு ஆண் பெண் ஜோடி ஜோடியாக அந்த பேழையில் தங்குற மாதிரி நீ ஒரு பெரிய பேழை செய்யன்னு சொல்கிறாரு. 7 நாளில் நான் மழை வர வைப்போம், பூமி அழிஞ்சிடும்ன்றாரு. அதே மாதிரி நோவா ஒரு பெரிய பேழையை செய்கிறாரு. அதில் இவங்களுக்கு தனியாக விலங்குகளுக்கு தனியாக செப்பரேட் பண்ணி எல்லாம் அதில் தங்குற மாதிரி பெருசாக செஞ்சிடுறாரு. கடவுள் வராரு, எல்லாரையும் உள்ளே அனுப்புகிறாரு. இவங்க நோவா 3 பசங்க, மருமக, பேர பிள்ளைங்க எல்லாம் உள்ளே போகிறாங்க. அது தேர்ந்தெடுத்து அந்த விலங்குகள் தனியாக தங்குறதுக்கு தேர்ந்தெடுத்து உள்ளே அனுப்புகிறாரு. சீல் வச்சிடுறாரு. 7 நாள் கழித்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. மேலேருந்து கொட்டுது, பூமியிலேருந்தும் நீர் ஊற்றுகள் பீரிட்டு அடிக்குது. அவ்வளோ மழையை வர வைக்கிறாங்க. உலகம் அழியணும்ல, ஃபுல்லாக உயிர்கள்லாம் மலையெல்லாம் மூடி அதுக்கு மேலே 15 முழத்தில் அந்த பேழை மிதக்குதான். அவ்வளோ வெள்ளப்பெருக்கு எல்லாம் நீரால் அழிஞ்சிருக்கு. உலகத்தில் உள்ள எல்லா உயிரும் அழிஞ்சு போச்சு. பூமியில் உள்ள எல்லா உயிரும் அழிஞ்சு போச்சு. திரும்பி 40 நாள் கழிச்சு 40 இரவு 40 பகல் அந்த மழை பெஞ்சிருக்கு. அந்த வெள்ளப்பெருக்கு அதிகத்தால் மலை மூழ்கிடுச்சான். 40 நாள் கழித்து அந்த பேழை அரரத் இந்த மலையில் தங்கியிருக்கு. அதுக்கு பிறகு தான் மலை உச்சி நீர் வடிய ஆரம்பிச்சிருக்கு. மழை குறைஞ்ச பிறகு உயிரெல்லாம் அழிஞ்சோடனே மழை நின்று போச்சு. அதுக்கப்புறம் மலை உச்சி தெரிஞ்சுதான். தெரிகிறப்ப தான் நோவா ஜன்னல் வழியை பார்த்து ஒரு காகத்தை விடுறாரு. அந்த காகம் தங்க உட்கார இடம் இல்லை, மரமெல்லாம் முழுகிருக்கு, வெள்ளம் வடியிலன்னு தெரிஞ்சுக்கிறாரு. திரும்பி 1 வாரம் கழித்து ஒரு புறாவை அனுப்புகிறாரு. அதுவும் மட்டம் அடிச்சுட்டே திரும்பி உள்ளே வந்துட்டுது. திரும்பி 1 வாரம் கழித்து அதே புறாவை அனுப்பும்போது அது ஒரு ஒலிவ இலையை கொத்திட்டு வருது. அப்போ அவர் வெளியில் பார்க்குறாரு, வெளிச்சம் இருக்குது, வெள்ளம் வடிஞ்சிருக்கு. பிறகு 150 நாள் கழித்து தான் கடவுள் நோவா ஃபேமிலி நினைவுக்கு வருது. பூமியில் காற்றை வீச செய்கிறாரு. லேண்டெல்லாம் ட்ரை ஆகிடுது. நீங்கள் வெளியில் வாங்க, பேழையிலேருந்து வெளியில் வா நோவான்னு சொல்லி நோவா ஃபேமிலியை வெளியில் வராங்க. வரும்போது அவங்கள ஆசீர்வதிக்கிறார். இனி விதைக்கும் காலம், அறுவடை காலம், குளிர்காலம், கோடை காலம், இரவு பகல் என்று ஒளிர்க, உன்னுடைய சந்ததி பூமி எங்கும் பலுகி பெருகட்டும்னு சொல்லி, நான் இனிமேல் உலகத்தை அழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பலுகி பெருங்கன்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறாங்க. ஸோ நாமும் நோவை போல நேர்மையும் நீதியாக கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழும்போது நம்மளையும் போட்டு வச்சு காப்பாற்றுவாருங்க. வாழ்வோமா? பாய்.